அன்னவல் புதுமை ஆண்டாளரங்கற்கு பண்ணதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடியருள வல்லவல் விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு விதி என்னை என் மாற்றம் என்னை விதி என்னை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று இன்னும் 8வது பாசுரம். கீழ்வான வெள்ளன்றெருமை திருவீடு மெய்வான் பரந்தனகான் மெய்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்மானைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றி தேவா தேவனைச் சென்று நாம் தேவித்தால் அவாவென்பாராய்ந்த அருளேலோரம்பாவாய். பகவான் கீதையிலே இருப்பதை தொலைத்துவிட்டு அது கிடைப்பதற்காக பகவானை வேண்டக்கூடிய ஆர்த்தா, பகவானிடம் பக்தி இல்லாவிட்டாலும் அவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமுடைய ஜிக்ஞாசு, பொருளை விரும்பி வேண்டுகின்ற அர்த்தார்த்தி, பகவானே விரும்பும் ஞானி என்ற 4 பேரை குறிப்பிடுகின்றான். இந்த 4 வரியிலே ஞானியைத்தான் தாம் பெரிதும் விரும்புவதாக குறிப்பிட்டான். உண்மையான பக்தி இருந்தால் பகவான் அவனை விடமாட்டான். கொஞ்சம் பக்தி பண்ணினாலும் அவனை மகிழ்கின்றான். உண்மையான பக்தி இருந்தால் பகவான் அவளை விரும்பித் தொழுவார்க்கெல்லாம் என்று சொல்கின்றார். பின்னர் சொல்கிறான். இந்த பாசுரத்திலே உண்மையான கிருஷ்ண பக்தி உடைய தோழியை எழுப்புகின்றாள். பொழுது விடிந்து விட்டது. கீழ்வானம் வெள்ளன்றே மா கிழக்கு வெளுத்து விட்டதும்மா. கிழக்கு வெளுத்து விட்டதா? எப்படி? அது கலந்து பேசின முன்பாசுரத்திலே கீசு கீசென்றெங்கும் ஆனைத்தாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ என்றால், இந்த பாசுரத்திலே கீழ்வானம் வெள்ளென்றென்றது கிழக்கு வெளுத்து விட்டது என்றும். இதை கேட்டவள், பா நீங்கள் மதிமுகம் அடைந்தீர் அல்லவா, உங்கள் முகத்தை கிழக்கு நோக்கியே பார்த்து கொண்டிருந்தீர்கள், அதனாலே உங்கள் முக தேஜஸ்னாலே கிழக்கு வெளுத்து விட்டதுன்னு நினைக்கிறேங்க பைத்தியக்காரிகள். கீழ்வான வெள்ளென்று சரி. அதிர்ஷ்டம் எருமைகள் காத்தால விடியற்கால வரத்துக்கு முன்னாடி ஆயர்கள் எல்லாம் எருமை மாட்டை பசும்புல் மேய்ப்பதற்காக, பனிப்புல் மேய்ப்பதற்காக வெளியில் அழைத்துடும். அந்த குளிர்ந்த நிலையிலே அந்த பனி விழுந்தானே, குளிர்ச்சி காரணமாக அந்த எருமைகள் அதிகமாக பால் சுரக்கும் என்ற நிலையிலே அதோ எருமைகள் மேய்விக்கின்ற மேய்வான் பரந்தனகான், அதோ எருமைகள் எல்லாம் மேய்விருக்கான். அதை பார்க்கலையா? அடி பைத்தியக்காரிகளே, நீங்கள் கிழக்கு வெளுத்தது என்று சொன்னீர்கள், அதையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? கொஞ்சம் முகத்தை திருப்பி இருக்குங்க. திருப்பின உடனே அந்த இருட்டானது கொஞ்சம் விலகியதாக தெரியுது. அதனால் எருமை போகிறதா போல நீங்கள் நினைக்கிறங்க. நீங்கள் தான் உண்மையிலேயே பைத்தியக்காரி அப்படின்றார். நீங்கள் கேட்டும் இதெல்லாம் இருக்கட்டும். கீழ்வானம் வெளுத்து எருமை மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் எல்லாம் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். மா கேரம் முன்னமே எழுந்து நோன்பு நோக்கும் இடத்துக்கு வரணும். கன்னடம் மிகுந்த பக்தி உடையவள் நீதான், நீ வந்திருக்கியான பாப்பான். அதனால் கோதுகலமுடைய பாபாய் உன்னை அழைத்து செல்லவே நாங்கள் வந்துவிடும். ஆகவே நீ கண்ணனுக்கு உன்னிடத்தில் அன்பு அதிகம் அல்லவா? பகவானுக்கு பிடித்தமானவர்களையே எதிர்பார்ப்பான் பகவான். அதனால் இந்த ஞானமுடையவள் அல்லவா, கோதுகலமுடையவள் அல்லவா, உன்னை நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும். கோதுகோலமுடைய பாவாய், நாம் வாயினால் பாடி எங்களுக்கு நீ தெரியும் எழுந்து வா என்று
அவளை பிரார்த்திக்கிறார். கீழ்வான வெள்ளன்றெருமி திருவீடி மீவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போக அவளெல்லாம் போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னையும் அழைத்து செல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். போவான் போகின்றாரை நாம் மற்றவர்களெல்லாம் போகிறதுக்கு தயாராக இருந்தான். அவள் இப்போ முக்கியமான அவள் வந்தால் கிருஷ்ணன் அவள்கிட்ட அன்புகாக இருந்துட்டோம். அதனால நமக்கும் கிருஷ்ணனுடைய இதில் கிடைக்கும். ஆகவே நாம் அவளை தடுத்து நிறுத்தி வந்திருக்கின்றோம். இந்த கோவேரவனும் நாங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பகவானை அடையும் சிறந்த வழி அதுதானே இந்த கலிகாலத்திலே. ஆனாலே போவான் போகின்றானே போகாமல் காத்து இருக்கும். இந்த இடத்துல வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை சொல்வார். இவன் போவான் போகின்ற எப்படின்னா இங்கே 3 விதமான நிலையை சொன்னார். என்ன ஒன்று அர்ச்சார்த்தி மார்க்கம் போலேன்னு, அக்ரூராயனம் போலேன்னு சொன்னார். திருவேங்கட யாத்திரை போல இந்த போவான் என்பதற்கு 3 விதமான தன்மைகளை சொல்லுகிறார். அங்கே நடைமுறை கூட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு வேண்டிய யாராக இருக்காளான்னு பார்ப்போம். அதுபோல் நீ வந்திருக்கியான்னு பகவான் கண்ணன் பார்ப்பான். அதனாலே கோதுகலமுடைய பாவாய், கோதுகலமுடைய கௌஸ்தூகலம் என்ற வடமொழி சொல்லை கோதுகலம் என்று தமிழ் படுத்துகிறார் ஆண்டாள். அவரோட தமிழ் பற்று. கோதுகலமுடைய பாவாய் என்றும் உடனே ஆனந்தமாக இருக்கின்றாளாம் அவள். எனவே கோதுகலமுடைய அவள் ஆனந்தம். என பகவானிடத்திலே மிகுந்த பிரீத்தி உடையவள், பகவானிடத்திலே மிகுந்த பிரீத்தி உடையவள். ஆக அந்த நிலையில் கோதுகலமுடைய பாவாய் என்றார். உயிர் நாடியான சொல் இதுதான். இந்த பாசுரத்திலே உயிர் நாடியான சொல். அனுபவம் பகவானும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்ற நம்மாழ்வார் சாதிப்பது போல பகவான் யார் விரும்புகிறானோ அவனுக்கு உண்மையாக பகவானை யார் விரும்புகிறானோ மெய்யனாகும். பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் செய்யும்போது விபீஷ்ண சரணாகதி போல அப்படின்றார். விபீஷ்ணன் நேரடியாக பகவான்கிட்ட வரலாம். இருந்தாலும் வடக்கு பக்கம் வந்த அந்த இவன் விபீஷ்ணன் சுக்ரீவன் இருக்கக்கூடிய சுக்ரீவன் முதலானவர்களை முன்னிட்டு பகவானிடம் சரணம் செய்கின்றான். அதுபோல நீ பகவானுக்கு விருப்பமானவள், உன்னை முன்னிட்டு கொண்டே நாங்கள் போகணும் ஆசைப்படுறோம். நீ கூட்டத்தில் வந்திருக்கியா அப்படின்னு பகவான் எதிர்பார்ப்பான். எனவே உன்னையும் அழைத்து செல்ல வந்துள்ளோம். ஞானிகளே பகவானுடைய ஆத்மா. ஞானிகளின் பேச்சும் பகவானுடைய பேச்சும் ஒரே மாதிரி முறையாக ஒன்றாக இருக்கும். இந்த உண்மை பொருளை உணர்த்தவே கோதை பிராட்டி இங்கே சொல்லுகின்றாள். பாடுதலையே கைங்கரியமாக கொண்டு நாம சங்கீர்த்தனத்தையே நம்மை கடையேற்ற செய்வது என்னும் உண்மையையும் இந்த பாசுரத்திலே உணர வைக்கின்றார். உத்தமன் பேர்பாடின்னு சொன்னார். இங்கே கோதுகலமாக கீசுக்கு என்று மந்தலையும் சொல்லி இங்கே எம்பெருமானுடைய பெயரை பாடுதலை. ஏன்னா பகவான் நாமமானது எப்படிப்பட்டது? நம்மையெல்லாம் கடையேறச் செய்யக்கூடியது. அந்த 1000 நாமங்களில் எது சிறந்து பகவானை எளிமையாக சொல்லுவோம். 1000 நாமத்தில் சொல்ல பலன் எது அப்படிங்கும்போது சஹஸ்ரநாமம் சொல்கிறார். ஈஷோ வாச்சா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்தல்யம் ஸ்ரீராம நாம முராரணே. இந்த ராமாயண் ரெண்டு எழுத்து அது எப்படிப்பட்டது? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மையும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்து. இந்த ராமா என்று 2 எழுத்து. ஆகவே இந்த பகவானுடைய நாமமானது நமக்கு பகவானிடத்தில் எளிமையாக சரணாகதி அடையக்கூடிய வழியை காட்டக்கூடியது. எம்பெருமானுடைய சௌலபியம் சௌசல்ய எளிவந்த தன்மையை
அவனுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அவனுடைய வீரதீர செயல்களை எல்லாம் நாங்கள் பாடி அனுபவிக்கப் போகிறோம். அதனாலே நீ எழுந்து வருவாயாக என்று வேண்டுகின்றார். இந்த பாசுரத்தில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாசுரத்தை ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி சத்துவகுணம் மேலோங்க விட்டால் எம்பெருமானை காண முடியும் என்ற நிலையிலே எருமை மேய்வான் பரந்தனகான் என்பதை மூலம் தெளிவுபடுத்துகின்றார். இந்த பாசுரம் நம்மாழ்வாரை எழுப்புவதாக சொல்லுவார். ஆனால் வானமாமலஜீயர் சுவாமிகள் முதலாழ்வார்களை இரண்டாவது ஆழ்வாரை பூதத்தாழ்வாரை எழுப்பும் பாசுரம். இதன் குதூகலமுடைய என்ற சொல்லை கொண்டு அவர் முதலாள் பொய்கையார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரையா என்று சொன்ன இதில் ஞானத்துடர் விளக்கிட்டேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று சொல்ல பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானத்துடர் விளக்கேற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று குதூகலத்துடன் அவர் பாடிய பாசுரம்னா, அதனாலே இது பூதத்தாழ்வாரை எழுப்பும் பாசுரம்னு சொல்வார். மற்ற மகனியர்கள் எல்லாம் இது நம்மாழ்வாரை எழுப்பும் பாசுரம். நம்மாழ்வார் பகவானுக்கே விருப்பமானவர், பகவானே விருப்பம். உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனாக கொண்டவர். ஆக பகவானையே தன்னுடைய உயிராக கொண்டவர். பகவானுக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஊழல் சமத்திலே அந்த ஊழலை தீர்க்கக்கூடிய தன்மையுடையவர் நம்மாழ்வார் ஒருவருக்குத்தான். அந்த நம்மாழ்வார் தான், பகவான் தான் இவருக்கு நம்மாழ்வார் என்ற பெயரை தந்தவர். ஆனால் அவர் பொலிக போயிற்று பல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டுகுண்மீன் மண்மேல் பூதங்கள் தோன்றும். கடவுள் எம்பெருமானுடைய பூதங்கள் எல்லாம் உண்மையில் தோன்றப்படுவதே கலியும் கெடும் கண்டுகொண்மீன் என்று ஆனந்த கூத்தாடினார் அல்லவா, குதூகலமுடையவராக இருந்தாரவா. அதனால இந்த பாசுரம் நம்மாழ்வரை குறிக்கக்கூடிய பாசுரம் என்பார். இந்த ரஜோகுணம் தமோகுணங்கள் எல்லாம் நம்ம பகவானுடைய கல்யாண குணங்களை பாடி இந்த பாசுரத்தை அனுசந்தித்து எம்பெருமானுடைய இதுக்கு அருளுக்கு இலக்காக இருப்போமாக. குழ்வானம் வெள்ளன் எருமிதிரு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போயின்னானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்பியே தேவாய் தேவனை சென்னாம் தேவித்தால் ஆய் என்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.